இறையேசு கிறிஸ்துவில் அன்புமிக்க எனதருமை சகோதர சகோதரிகளே, மீண்டும் ஒரு நாளை ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு தந்திருக்கின்றார். இந்த நாளில் மகிழ்வோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கின்றார். அன்பு தெய்வமே, இந்த இறைவார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு மக்களும் இந்த இறைவார்த்தையை தியானிக்கும் போது உன்னுடைய அருளும் ஆற்றலும் கிடைக்கட்டும். தூய ஆவியின் அருள் இந்த மக்களுக்கு கிடைக்கட்டும். தூய ஆவியின் துணை இந்த மக்களுக்கு கிடைக்கட்டும். உம்முடைய அருள்வரம் இவர்களை சூழ்ந்து பாதுகாக்கட்டும். இவர்களுடைய குடும்பத்தையும் இவர்களுடைய பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். ஆமீன். அன்புமிக்கவர்களே, இன்றைய நாளிலே நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறைவார்த்தை தொடக்க நூல் 7ஆம் அதிகாரம் 19, 21, 23 இறைவார்த்தைகள். மண்ணுலகில் வெள்ளம் பாய்ந்து பெருக பெருக வானத்தின் கீழ் எங்கும் இருந்த உயர்ந்த மலைகளெல்லாம் நீரில் மூழ்கின. நிலத்தில் ஊர்வன பறவைகள், கால்நடைகள், காட்டு விலங்குகள் நிலத்தில் தவழ்வன. மனிதர் அனைவரும் சதை உள்ள உயிரினங்கள் அனைத்தும் மாண்டன என்று இறைவார்த்தை சொல்லுகின்றன. இந்த உலகத்தில் இருந்த எல்லா சதையுள்ள உயிரினங்களும் மாண்டன, மனிதனும் மாண்டு போனான் என்று அந்த இறைவார்த்தை சொல்லுகின்றது. தலை தூக்கி நிற்கின்ற மனிதர்கள், எனக்கு எதுவும் நடக்காது என்றிருந்தவர்கள், கோட்டை கட்டி வாழ்ந்தவர்கள், இந்த உலகம் நிரந்தரம் என்று கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள், அன்புமிக்கவர்களே, பணம் சேர்ப்பதில் தான் தினமும் குறியாக இருந்தவர்கள், பணம்தான் கடவுள் என்று நினைத்தவர்கள், தலைமுறைக்கும் கோடிக்கணக்கில் சொத்து சேர்த்தவர்கள், அவர்களுடைய சொத்தும் அழிந்து போனது, அவர்களும் அழிந்தார்கள். ஏழைகளுக்கு இறங்காமல் உதாசீனப்படுத்தியவர்கள் மாண்டு போனார்கள். படிப்பின் பின்னால், பதவியின் பின்னால், பணத்தின் பின்னால், அன்புமிக்கவர்களே, உடல் ஆசையின் பின்னால் சென்று கொண்டிருந்த எல்லா உயிரினங்களும் இறந்து போயின என்று இறைவார்த்தை நமக்கு சொல்லுகின்றது. நோவாவும் அவருடன் பேழையில் இருந்தவர்களுமே எஞ்சி இருந்தனர் என்று சொல்லப்படுகின்றன. அன்புமிக்கவர்களே, நோவாவின் பெட்டகம் தண்ணீருக்குள் மூழ்கி போகவில்லை, அது மிதந்து வந்தது. உலகத்தில் இருக்கின்ற எல்லாம் தண்ணீருக்குள் மூழ்கிய நேரத்திலே நோவாவின் பெட்டகம் மேலே மிதந்து வருகின்றது, அது மூழ்கவில்லை. காரணம் என்ன தெரியுமா? இறை வார்த்தையில் நம்பிக்கை கொண்டு இறைவன் சந்நிதியில் தன்னையே தாழ்த்தி அவரே கதி என்று இருந்த நோவா கடவுளை பிடித்து கொண்டு, கடவுளின் வார்த்தையை பிடித்து கொண்டு நின்றதால் அவருடைய பெட்டகம் தண்ணீரில் மூழ்கவில்லை. இறை வார்த்தை இவ்வாறு சொல்லுகின்றது. மத்தேயு நற்செய்தியிலே 7ஆம் அதிகாரத்திலே காற்றடித்தது, மழை பெய்தது, தண்ணீர் அந்த வீட்டின் மேல் மோதியும் பெருவெள்ளம் வந்தது. அந்த வெள்ளம் அவ்வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனென்றால் அதனுடைய அடித்தளம் பாறையின் மீது இடப்பட்டிருந்தது என்று சொல்லப்படுகின்றது. யார் யாரெல்லாம் பாறையாகிய இயேசுவின் வார்த்தையின் மீது தன்னுடைய அடித்தளத்தை இடுகின்றார்களோ அவர்கள் காப்பாற்றப்படுவார்கள். அந்த இறைவார்த்தை அவர்களை மூழ்கடிக்க இந்த நேரத்திலே அருளும் ஆற்றலும் கிடைக்கின்ற இறைவார்த்தையை இந்த நாளிலே பிடித்து கொண்டு இன்றைய நாளை நாம் ஆரம்பிப்போம். ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பார். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.